திருச்சியில் நாளை வேட்புமனு தாக்கல் செய்யும் தாவேக தலைவர் விஜய் மரக்கடை பகுதியில் மட்டும் உரையாற்றுகிறார் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் இடங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் திருச்சி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட மண்டலம் 2 நாளை வேட்புமனு தாக்கல் செய்வதாகவும், பின்னர் திருச்சி மரக்கடை பகுதியில் பேருந்தில் நின்றவாறு 10 நிமிடம் உரையாற்ற இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் போட்டியிடுவது வழக்கம்தான் என கூறிய அவர், ஒரு வேட்பாளர் 4 இடங்களில் போட்டியிட தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது என்றும் விளக்கமளித்தார். எப்படின்னா 2 தொகுதியில் போட்டியிடுங்கிறது இது வாடிக்கையா இருக்கிறது ஒண்ணு. அம்மா 91 போட்டியிடுறது பர்கூர் 2 காங்கிரஸ் போட்டிருக்காங்க. நம்ம கேட்கறது எங்களுக்கு தெரிஞ்சது. அம்மாவே தேர்தல் போட்டியிடுகிற போது 91 பர்கூர் 2 காங்கிரஸ் 2 போயிருக்காங்க. புதிதாக இருக்கின்ற இந்த இயக்கத்தை சார்ந்த யாருமே தேர்தல் களத்தில் இருக்கிற போது 2 தொகுதியில் போட்டியிடுவது வழக்கம். அந்த வழக்கப்படிதான் இவர் செஞ்சிருக்காரு தவிர வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, தேர்தல் ஆணையம் 4 இடத்துல நான் போட்டி போட்டேன், 4 places. அது ஒரு தடவை பண்ணாங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஆமா, 4 இடத்துல போட்டி போட்டாங்க, திருப்பத்தூர். மதுரை மேற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் மற்றும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை மதுரை மேற்கு தொகுதி தாரப்பட்டி பகுதியில் இன்று துவங்கினார். மதுரை மாவட்டம் தாரப்பட்டி ஸ்ரீ விநாயகர் மற்றும் மந்தையம்மன் காளியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்து முடித்த பின்பு தாரப்பட்டி பகுதியில் இருந்து தனது முதல் பிரச்சாரத்தை துவக்கினார். இந்நிலையில் பிரச்சாரத்திற்காக வருகை தந்த செல்லூர் ராஜுவிற்கு அப்பகுதி மக்கள் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பிரச்சார வாகனத்தில் இன்று உரையாற்றிய அவர், மக்களுக்கு அடிப்படை தேவைகள் கேட்டு பெறுகின்ற வகையிலும் குறைகளை நிவர்த்தி செய்கின்ற வகையிலும் அனைத்தும் கிடைக்க வாக்களிக்குமாறு பேசினார். அது மட்டும் இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை தெருக்களுக்கும் சாலை அமைத்து கொடுத்திருக்கிறேன். குடிநீர் பிரச்சனையை தீர்த்திருக்கிறேன். உங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியிருக்கிறேன். நான் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக வரும்பொழுது ஒரு சாதாரண குக்கிராமமாக இருந்தது. இங்கிருந்து பூக்களை கொண்டு வருவார்கள், இங்கிருந்து மற்ற காய்கறிகளை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்பதற்கு சிரமமாக இருக்கிறது. எனவே எங்க ஊருக்கு பேருந்து வசதி வேண்டும் என்று கேட்டீர்கள். பேருந்து வசதி செய்து கொடுத்தேன். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்திலே ஓடோடி உங்களுக்காக உதவி பண்ணிய செல்லூர் ராஜ். எனக்கு என்னுடைய துணைவியாருக்கும் கொரோனா வந்துவிட்டது. முதல் கட்டத்திலே வந்தது அடிப்படையில் அதை அந்த கொரோனா தொற்று நீங்கிய உடனடியாக 25 நாட்களில் உங்களை சந்திக்க வந்த உங்களுடைய தொண்டன் உங்க வீட்டு பிள்ளை நான் என்பதை மறந்து விடாதீர்கள். எய்ம்ஸ் மருத்துவமனையை பாரத பிரதமர் திறந்து வைக்கும் பொழுது எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பார் என RP உதயகுமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரை திருமங்கலம் தொகுதி வேட்பாளர் RP உதயகுமார் 3வது நாளாக கள்ளிக்குடி ஒன்றிய பகுதியிலான கோபாலபுரம், செங்கப்படை, நேசநேரி மற்றும் குளத்துவாய்ப்பட்டி, அரசப்பட்டி, வளையங்குளம், திருமால், புதுப்பட்டி ஆகிய பகுதிகளில் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், கடந்த முறை நீங்கள் கொடுத்த அதிகாரத்தை வைத்து எய்ம்ஸ் மருத்துவமனையை போராடி இந்த தொகுதிக்கு பெற்றுக் கொடுத்ததாகவும், நிச்சயம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் மாபெரும் வெற்றி பெற்று எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு பிரதமரை அழைப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைத்தவுடன் திருமங்கலம் முதல் மதுரை வரை மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்து பேசினார். கிராமத்தில் இருக்கிற சாமானிய மக்களுக்கும் 10 ரூபாய் கட்டணத்திலே வழங்குவதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை. அதை நீங்கள் கொடுத்த அதிகாரத்திலே தான் நான் அந்த மருத்துவமனையை வருவாய்த்துறை அமைச்சராக இடத்தை கண்டறிந்து இங்கே நம்முடைய திருமங்கலம் தொகுதியிலே நம்முடைய தோப்பூர் உச்சப்பட்டியிலே கொண்டு வர முடிந்தது. பாஜகவை பொறுத்தவரை நேரடியாக திமுகவை வீழ்த்த முடியாது என்பதால் மறைமுகமாக A-டீம் அதிமுகவும் B-டீம் தாவேகாவையும் வைத்துள்ளார்கள் என்று MP தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிந்தாதிரிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பணிமனைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் அண்ணாநகர் வேட்பாளர் சிற்றரசு உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். மேலும் சிந்தாதிரிப்பேட்டை உட்பட 8 இடங்களில் தேர்தல் பணிமனைகளை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், நாளை காலை 11 மணியளவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும்,
அதனைத் தொடர்ந்து மாலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து அடிமை அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டின் பெருமையை தலைநிமிர்த்தி இருக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என கூறிய அவர், திமுகவை நேரடியாக வீழ்த்த முடியாது என்பதால் பாஜக மறைமுகமாக A டீம் அதிமுகவையும் B டீம் தாவேகாவையும் வைத்துள்ளார்கள் என்று விமர்சித்து பேசினார். 234 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெல்லும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப தொடர்ந்து கேட்டே இருக்கீங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அடிமை அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டின் பெருமையை தலைநிமிர்த்தி நிற்கின்ற திமுகவுக்கு தான் போட்டி. இன்னும் சொன்னால் அடிமை எடப்பாடி வேண்டுமா, இல்லை தமிழ்நாட்டை தலைமுற வைக்கும் திராவிட மாடல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுமா? அதான் மக்களுக்கு இருக்கிற கேள்வி. அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவை தமிழ்நாட்டின் பெருமை, தமிழ் மொழியை காக்கும், தமிழ்நாட்டின் பெருமையை காக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார்கள். தெளிவாக மக்களிடையே சென்று பார்த்தீர்கள் என்றால் இதுதான் இருக்கு. இப்போ பாஜக பொறுத்தவரை நேரடியாக திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தினால் மறைமுகமாக பின்புறமாக A டீம் B டீம் என்று A டீமை அதிமுக அடிமை டீமை வச்சிருக்காள். இது இன்னொரு அடிமை டீம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.